வணக்கம் கைஸ், நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். நான் லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தேன். அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ரொம்ப தேங்க்யூ. இந்த ஒரு அழகான வீட்டில் எப்பயுமே சுபிச்சமும் சந்தோஷமும் நிறைஞ்சே இருக்குங்க. இந்த வீட்டில் ஒரு அழகான அம்மா, ஒரு பாசமான தங்கச்சி, ஒரு அக்கறையும் கண்டிப்புள்ள அப்பா இருக்காங்க. இதாங்க நம்ம ஹீரோ அருணோட வீடு. என்னடா இது வீடை மட்டுமே காட்டுறேன், ஆளை காட்ட மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா புரியுது, வாங்க பார்ப்போம். Oh man. ஃபுட் ஸ்டால் வேறு டைம் ஆச்சு. ஐயோ சீக்கிரம் போகணுங்க. இவரு தாங்க நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எப்பயுமே அவர் கூட சுற்றிட்டு இருப்பாருங்க. வாங்க அவர் கூட சேர்ந்து என்னென்ன செய்யறாருன்னு பார்ப்போம். டேய், நேத்து கேம் பாத்தியாடா? ஹீரோ கேம். அதான்டா ரொனால்டோக்கு வேற லாஸ் ஹீரோ. அதான் டோனி க்ரூஸ் வேற கதையாச்சு வேற. நான் பண்றது எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன்டா. அந்த எம்பாப்பே கோலே அடிக்காம ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணாங்க பாத்தியா? அதான் ஓப்பன் பிளேல கோலி அடிக்கல பாரு அவனுங்க. அப்பயும் ஜெயிச்சுக்கு இருக்கானுங்க. அவனுக்கு லக்குடா, மத்தபடி எதுவும் இல்லை. சரி, ரொம்ப வெயிலா இருக்கு, நம்ம அங்க போய் லேப்பா பண்ணுவோமா? அங்கயா? சரி வாங்கடா போலாம். சரி. டேய் மச்சான், இங்க பாரு, நிவாஷினி மெசேஜ் அனுப்பியிருக்கு. நிவாஷினி தான் மெசேஜ் பண்ணுது. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கு. தட்டினாதான் தெரியும் என்ன சொல்லுதுன்னு. இங்க தட்டி கேட்போம். சரி இரு. டே அருண், நாளைக்கு தீபாவளி ஈவ்னால என் அக்கா மருதாணி கடை போடுறாங்க. நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்பிடுறேன். நாளைக்கு உன் அம்மாவையும் அக்காவையும் அங்கே கூட்டிகிட்டு வரியா? ஏன்னா அவங்களுக்கு மருதாணி போட்ட மாதிரியும் இருக்கும், என் அக்கா பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். பார்த்து ஹெல்ப் பண்ணுடா. ஏன்டா இந்த பொம்பளை பிள்ளைங்க மட்டும் தீபாவளி ஆனா மட்டும் மேக்கப் மருதாணின்னு சுத்தி இருக்குதுங்க? ஏய் அது ஒன்றும் இல்லடா, இப்போ நம்ம பசங்களை மட்டும் நான் சும்மாவா இருக்கோம், முடி வெட்டுறோம், தாடிலாம் ட்ரிம் பண்ணுறோம், மீசையை எடுக்கிறோம். அந்த மாதிரி தான் பெண்களுக்கும் வந்துட்டு இந்த மருதாணி வைக்கிறது, இந்த முடி, அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் மேக்கப்னு இருக்கோம். எல்லாமே தெரியணும் பாரு. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. வருஷம் வருஷம் எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் போவாங்க, அப்போ எனக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெரியும்டா. மற்றபடி எதுவும் இல்லை. சரி நிவாஷினி, நான் என்ன பண்றேன், நான் எங்க அம்மாட்ட சொல்லி பாக்குறேன், அப்பதான் நான் சொல்ல முடியும். சரியா? ஓகே பை. டேய் மணி வேற ஆச்சுடா. சரியான வெயிலா இருக்கு, வா வீட்டுக்கு போலாம். லேட் ஆகுது அப்படின்ற. அப்படிதான் இருக்கு. சரி வா போலாம். சரி வாடா வா போலாம். ஹலோமா. திரு எங்க இருக்க? அப்பா மாவளை பறிச்சுடா சொன்னேன், பறிச்சுட்டு வரவே இல்லை. நீ போய் பறிச்சுட்டு வந்துடுறியா? வந்துருக்கேன், வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அப்புறம் போறேன். என்ன மச்சி, அம்மா என்ன சொன்னாங்க? இல்ல மச்சி, அம்மா அப்பாவை மாவில பறிக்க சொன்னாங்க. அப்பா பறிக்கல, நான் தான் போய் பறிக்கணும் போல. ஓ சரி மச்சி, சரி மச்சி.
ஓகே மச்சி, போயிட்டு வரேன். சரி மச்சி, அப்புறம் பார்ப்போம். ஹலோ ப்ரோ. ப்ரோ ப்ரோ இரு இரு, அதான் நானும் சொல்லணும்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு மாவிளை பறிக்கணுமா, அதுக்கு அதான் இப்போ நான் போகலான்னு இருக்கேன். தனியாக போ வெட்டாக இருக்கு, அதான் நீயும் வந்தால் ஜோக்காக இருக்கும். நீ கூட இது சொன்ன மாவிளை பறிக்கணும்னு, அதான் ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டு பெருசு வந்துடலான்னு யோசித்தேன். எப்படி ப்ரோ, இப்போ கிளம்புவோமா இல்லை எப்படி, அப்புறம் போகலாமா? ஓ இப்பயே போகலாமா? சரி சரி இரு, நான் போயிட்டு சட்டை மாற்றிட்டு நான் வரேன். நீ ரெடியாரு சரியா? சரி ரெடியா போய்டா. ம் ஓகே ஓகே. என்ன மச்சி, இப்போதான் கால் பண்ணலாம்னு நினைச்சேன், கரெக்டாக வந்துட்டேன். பேசாதானே ஏறு மச்சி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, வா போவோம். நீ மச்சான் மாவளை இங்கே இருக்கு, பேசாம இங்கே பிரிச்சிருவோமா? என்ன சொல்ற நீ? ஓகே தான் மச்சி, இங்கே பறிச்சிருவோம். சரி வா. எப்படி இந்த இடம் ஓகேவா? அது ஓகே தான் மச்சி. சரி. ஐயோ, வரப்போ தான் அப்பா பிளாக் போட்டிருக்கேனாரு, லைசன்ஸ் இருக்கான்னு இது பார்ப்போம். ஓகேவா பாரு. ஓகே தான் மச்சி. மச்சி, எனக்கும் இத்தனை வருஷம் ஒரு ஓகே டவுட்டு. ஓகே. ஏன் வருஷம் தீபாவளிக்கு மாவிளை பறிக்கிறாங்க? அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, மாவிளை பறிச்சு நம்ம வீட்டு வாசல்ல வைக்கிறப்ப வீட்டுல இருக்கிற கெட்ட சக்தி அப்புறம் இந்த கிருமி எல்லாம் எதுவுமே இருக்காது ப்ரோ. நம்ம வந்து நல்ல வைப்ரேஷனோட குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு தான் இப்படி வைக்கிறாங்க. புரியுதா? ஓ அதுக்கு தானா மச்சி? ஆமா மச்சி. மச்சி ஏன்ல இது போதும்னு நினைக்கிறேன். போதும் மச்சி, இதுவே அதிகம் தான் அப்படின்ற? ஆ சரி வா கிளம்புவோம் வா. ஓகே மச்சி, நான் எடுத்துக்கிறேன். சரி அடி. டேய் இடிக்காம ஓட்டுல. நிக்கிறேன் மச்சி. டேய் பார்த்து ஓட்டுறா. சொல்லு சொல்லு. பட்டாசா? அதெல்லாம் வாங்கியாச்சு. பட்டாசு தானே? சரி நான் அப்புறம் நம்பர் அனுப்பி விடுறேன், நீ பார்த்து வாங்கிக்க. என் பேரை சொல்லு, ஆஃபர்லாம் நல்லா போடுவான். சரி ஓகே பாய். அம்மாவை மாறி எங்க தான் போனீங்க? ஃபோன் பண்ணாதான் தெரியும். அப்புறம் ராத்திரி பட்டாசு திரிக்க வர்றோம். அப்புறம் மச்சி என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் அதோ சும்மா அப்படியே இன்ஸ்டால ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு ஜோக்கா இருக்கு மச்சி, மீம்லாம் பாக்குறதுக்கு. மீம் ஜோக்கா இருக்கா இல்ல? டேய் மீம் தானடா, ஏன்டா நீ வேற. அப்புறம் நாளைக்கு தீபாவளி பட்டாசு வாங்கிட்டியா?
நான் தீபாவளிக்கு பட்டாசுலாம் வாங்கி ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு. ஆயிருக்கும் 3 வாரம் ஆயிருக்கும். இந்த ஸ்டோரை தான் அங்கெல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம். ஏன் நாளைக்கு தீபாவளி இன்னைக்கு அவனாச்சும் பட்டாசு வாங்குவான்? இல்ல சும்மா கேட்டேன் ப்ரோ. ஜேகி ஜஸ்ட் கிடிங், ஜஸ்ட் காமெடி. காமெடி. ஓகே. ஆமா, நீ பட்டாசுலாம் வாங்கிட்டியா இல்ல இதுக்கு பிறகு வாங்கணுமா? இந்த மாதிரி 3 வாரம் முன்னுக்கு இல்ல 1.5 வாரம் முன்னுக்கு தான் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. என்ன ஜொக்கான பட்டாசா இல்ல அப்படி இந்த பாப் மத்தாப்பா? இல்ல தங்கச்சிக்கு வந்து பாப்போம். எனக்கு வந்து அப்பா வந்துட்டு பந்து பட்டாசு தீபாவளி. சரி. அப்புறம் அன்னைக்கு பார்த்தேன் தீபாவளி கலர் படம் ஃபர்ஸ்ட் ஷோ. காலைல 10 மணிக்கு போகலாம் ஆசைப்பட்டேன் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டு. ஆனால் வந்துட்டு முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலைல எல்லாம் வீட்டில் வந்துட்டு பலகாரம் சாப்பிட்டு ஆமா எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு கோயில் போய்கிட்டு அதெல்லாம் வந்துட்டு பிஸியாக இருப்போம். ஸோ 5 6 மணி ஷோ போகுமா? ஓகேதான். தூக்கமா இருக்கு. அதான் மச்சி இப்பயே தூங்கிக்க. தலைவர் படம் கதற விட்டே ஆகணும். இப்போ போயே ஆகணும். உனக்கு போய் 25 செலவு பண்ணி ஆகணும்லா அப்படின்னு இல்லை ப்ரோ. வருஷம் தீபாவளியில் ஒரு தடவை தான் படத்துக்கு போவோம் ப்ரோ. மறந்துடாத கதற விடுறோம். சரி கண்டிப்பா. சரிண்ணா கதற விடுறோம் போதுமா? ஓகே கலக்குறோம். எனக்கு முன்னாடி காடியில் வந்து உட்காந்துட்டியா? நிவாசினி வீட்டுக்கு போகிறதுனா வேகமா? சரிவா போகலாம். முடிஞ்சோடனே வந்து ஏற்றிக்கோ. யாரும் வந்திருக்காங்க போலக்கா. நிவாஷினி ஃப்ரெண்டோட தங்கச்சி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அவங்க தான் வந்திருக்காங்க போல. வாமா வா அவரும் வரலையாம்மா? இல்லை அண்ணன் வரல. அண்ணன் முடிஞ்சோடனே வந்து ஏற்றிக்கு வரேன். இருமா அக்காவுக்கு முதல் போட்டு முடிச்சிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேம்மா முடிஞ்சு. தேங்க்யூக்கா, நல்லா இருக்குக்கா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். வாமா வந்து உட்காருவாங்க. டிசைன் எதுவும் வச்சிருக்கியாம்மா? சொந்த டிசைனு இல்லை அக்கா டிசைன் போடவா? ஓகேம்மா முடிஞ்சு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குக்கா. அக்கா ரொம்ப அழகா இருக்குக்கா. ஓ அப்படியாம்மா, தேங்க்யூ. வாவுக்கா அழகா இருக்கு. தேங்க்ஸ்மா. அடுத்த வருஷமா எனக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்ஸ்மா. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளிக்கா. சித்தி பாட்டி என்ன பண்றீங்க? கதவு திறங்க சீக்கிரமா. சித்தி பாட்டி. அம்மா யாரும் கூப்பிடுறாங்க, என்னன்னு பாருங்க. அடடே யாரு? நம்ம அருணா? வய வா. அவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்கேன், நீங்க இப்பதான் கேட்டே தோணுங்க. தீபாவளி வாழ்த்துக்கள். அம்மா பலகாரம் செஞ்சு கொடுத்தாங்க. அப்படிங்களா? சரி, நான் போட்டு பலகாரம் சாப்பிடுறேன். அடடே அருணா, வய. ஹாப்பி தீபாவளி. நன்றி. அருண், தீபாவளி ஸ்பெஷல் இட்லி ஆட்டுக்கறி கட்டுறியா? ஐயோ வீட்லயே சாப்பிட்டேன், ஃபுல்லா இருக்கு. நானே நாளைக்கு வரேன், 2வது நாள் இன்னைக்கு. சரியா பலகாரம் சாப்பிடு. வா பலகாரம் சாப்பிடுங்க. ஏன்டா தம்பி அழுதுகிட்டே இருக்க? ஏன் என்ன கதை? அம்மா காலையில கண்ணில் எண்ணெய் ஊற்றி விட்டாங்க, அதான் ரொம்ப வலிக்குது. அது ஒன்றும் இல்லை தம்பி. ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்கன்னா, நீ தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்ப நம்மளுடைய
உடம்புல இருக்கிற சூடுலாம் வெளியாகி, அப்புறம் எது கண்ணில் எண்ணெய் ஊற்றுறாங்கன்னா கண்ணு வந்து சூடுலாம் வெளியாகி, இந்த கண்ணுலேருந்து அழுக்குலாம் வெளியாகி கண் பரம் நல்லா தெரியறதுக்கு. அப்புறம் நீ கண்ணில் இங்கே வச்சதுக்கே இப்படி சொல்கிற, எங்கள் அப்பாலாம் எனக்கு எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விடுவார். கால் கை எல்லாமே வலிக்கும். எதுக்குன்னா இது எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. அதெல்லாம் விளக்கணும்னா ஒரு பெரிய கதை, அதெல்லாம் உனக்கு தெரிய வேணாம். எல்லாம் உடம்புக்கு நல்லது அப்படி கூட நினச்சிக்க. புரியுதா? புரியுதுண்ணே. அருண், அப்படி என்னையா பார்க்குற அந்த ஃபோனில்? ராத்திரி தாத்தாக்கு சாமி கூப்பிட்டு வந்த அப்பயும் இந்த ஃபோனே தான் நோண்டிக்கிட்டு இருந்தேன். இப்பயும் தீபாவளி நிகழ்ச்சி நிறைய போடுது, டிவி பார்க்கறதுட்டு இந்த ஃபோனே நோண்டிக்கிட்டு இருக்கிறிய. அப்படி என்னதான் இருக்கு அந்த ஃபோனில்? அது ஒன்றும் இல்லை பாட்டி, ஃபோட்டோ பிடிச்சது, அப்புறம் செல்ஃபி பிடிச்சது, அப்புறம் நீங்கள் தீபாவளி எல்லாருக்கும் விஷஸ் அனுப்பணும், அப்புறம் வந்துட்டு விஷஸ் சொன்னாங்கன்னா தேங்க்யூ சொல்லணும். அதான் அப்படியே பிஸியாக அப்படியே ஃபோன்லலாம் அப்படிதான் புரிஞ்சுக்கோங்கண்ணே. ஓ, இப்பெல்லாம் வாட்ஸ்அப்பா? எங்கள் காலத்தில், அதாவது அந்த காலத்தில் நாங்கள்லாம் தீபாவளிக்காக கையிலே எழுதி ஒவ்வொரு நண்பர்களுக்கும் கை மூலியமாக கொடுத்து அன்பு தெரிவிச்சுக்குவோம், தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்குவோம். இப்பெல்லாம் ஃபோன்லேயே பண்ணிக்கிறீங்க. என்ன பண்ணுறது, காலம் மாறி போச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிக்க வேண்டியதுதான். அப்படியா? சரி சரி சரி. இந்த காலத்தில் தாத்தாவுக்கு நானும் ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் வாழ்த்து அட்டை எழுதி கையில் வச்சுட்டு அன்பு தெரிவிப்பேன், தீபாவளி வாழ்த்து தெரிவிப்பேன். அப்படி அந்த காலத்துல நீங்க எல்லாம் அந்த மாதிரி தாத்தா உங்களுக்கு எந்த கார்டும் உங்களுக்கு தெரியா? சரி, 2 பேரும் பேசிட்டு போதும். அருண், வாயா சாப்பிடலாம். இன்னைக்கு நீ கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். உனக்கு பிடிச்ச கோழிக்கறி வச்சிருக்கேன், வா கண்டிப்பா சாப்பிடலாம். சாப்பிட்டு வயிறு லைட்டா சாப்பிடலாம். வாமா, அம்மா வாங்க சாப்பிடலாம். அருண் வாயா. வாயா வாயா, வாங்க சாப்பிடலாம். கொஞ்சம் சாப்பிட்டு போயா. ஏய் ரிஷினா, ஏய் வாமா வா 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 வா, உள்ள வா வா வா. ஹாய் கா, ஹாப்பி தீபாவளி. ஹாய், வா ரிஷினா, ஹேப்பி தீபாவளி. வாமா வாமா உட்காருமா. ஓகே, நல்லா இருக்கியாம்மா? ரிஷினா, சாப்பாடு எடுத்துக்கிறேன், சாப்பிட்றியாம்மா? இல்லைக்கா, நான் வீட்டிலே சாப்பிட்டு பண்ணிட்டேன்க்கா, வயிறு ஃபுல்லாக இருக்கு. ரிஷினா, ஹேப்பி தீபாவளி. நன்றிக்கா. தீபாவளி வாழ்த்துக்கள்மா. உட்காருமா உட்காருமா, ஜூஸ் கலக்கி எடுத்துட்டு வரேன். இந்த காலத்தில் தாத்தாவுக்கு நானும் ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் வாழ்த்து அட்டை எழுதி கையில் வச்சுட்டு அன்பு தெரிவிப்பேன், தீபாவளி வாழ்த்து தெரிவிப்பேன். ஹாப்பி தீபாவளி. ஓ நன்றி, ஹாப்பி தீபாவளி. அப்படி அந்த காலத்துல நீங்க எல்லாம் அந்த மாதிரி தாத்தா உங்களுக்கு எந்த கார்டும் உங்களுக்கு தெரியா? வெளியே எங்கேயே போகலையா? நான் அப்புறம் தான் போகணும். ஓ, நானும் உனக்கு ஒன்று வச்சிருக்கேன். ஆமாவா? ஹாப்பி தீபாவளி. ரொம்ப நன்றி. ஹாப்பி தீபாவளி.